மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டாக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை இப்போ மக்கள் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கு. ஜாய் கிறிசல்டாக்கு சமீபத்தில் ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதை தொடர்ந்து மகளிர் ஆணையத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் அது அவரோட குழந்தை தான் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாரு அப்படின்னும், ஜாய் கிறிசல்டாவை விரும்பி தான் கல்யாணம் பண்ணதாகவும் அவர் சொன்னார் அப்படின்னு ஜாய் கிறிசல்டா ஸ்டோரி ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் நான் அப்படியெல்லாம் எங்கேயுமே ஒத்துக்கல அப்படின்னும், கல்யாணமே ஜாய் கிறிசல்டா என்னோட பிரைவேட் போட்டோஸ் மற்றும் வீடியோஸை வச்சு மிரட்டி தான் பண்ணாங்க. மேலும் டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா அது என்னோட குழந்தை தான் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைய நான் பாத்துக்க தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த பதிலுக்கு ஜாய் கிறிசல்டா கண்ணீர் விட்டு கதறி அழுது, இப்படியெல்லாம் பேசுறியே, குழந்தை சாபம் உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் மிரட்டி கல்யாணம் பண்ணன்னு சொல்றீங்களே, நீங்க என்கிட்ட பேசின சாட்ஸ் மற்றும் வீடியோஸ் ப்ரூஃப் எல்லாமே இருக்குன்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜோட வீடியோ ஒன்னையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏய் நாட்டி, நீ எவ்வளோ அழகுன்னு தெரியுமா? அவ்வளோ அழகு, அவ்வளோ. லவ் யூ. சீக்கிரம் வந்துடு, மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ. ரெடி ஆயிட்டேன். இந்த ஒரு சூழ்நிலையில மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி பிரியா இதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் 2025 என்னோட குடும்ப படத்தை சோசியல் மீடியால ஷேர் பண்ணப்போ ஏப்ரல் 2025 ஜாய் கிறிசல்டா கிட்ட இருந்து ஒரு ஒழுக்கமற்ற அவமதிப்பான செய்திகள் வந்துச்சு. நீதிமன்ற ரீதியா பிரிஞ்ச ஒருத்தர் இப்படிப்பட்ட செய்திகளை ஏன் அனுப்புறாங்க? இதுவே அவங்களோட ரெட்ட முகத்தை காட்டுது. ஜாய் கிறிசல்டா அவங்களோட தனிப்பட்ட பொருளாதார லாபத்துக்காக ஊடகங்களை தனிப்பட்ட முறையில பயன்படுத்தி எங்களோட குடும்ப அமைதியை சீர்குலைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களோட இந்த மெசேஜ் மூலமா தெரியுதுன்னு ஸ்ருதி ஜாய் கிறிசல்டாவோட மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் ஸ்ருதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாய் கிறிசல்டா தன்னோட சொந்த கையெழுத்துல எழுதின லெட்டர்ல என்னோட கணவர் ரங்கராஜ் கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது மற்றும் எங்களை பிரிக்கிறது தான் அவங்களோட நோக்கம் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லியிருக்கிறது அந்த லெட்டர்ல பதிவாகி இருக்கு அப்படின்னும், ஜாய் கிறிசல்டா மீடியால கொடுத்த இன்டர்வியூல எனக்கு பணம் மற்றும் வீடு எதுவும் வேண்டாம், நான் யாரையும் பிரிக்க விரும்பல அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட சொந்த கையெழுத்துல இருக்கிற கடிதமே அதுக்கு நேர்மாறா உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துது. அந்த லெட்டரோட 4வது பாயிண்ட்ல என்னோட பொருளாதார தேவைகளை ரங்கராஜ் கவனிச்சுக்கணும் அப்படின்னும், 6வது பாயிண்ட்ல ரங்கராஜ் என்ன அவரோட மனைவியா சமூகம் முன்னாடி அறிவிக்கணும் அப்படின்னும், 8வது பாயிண்ட்ல ரங்கராஜ் எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் மற்றும் ரங்கராஜ் எனக்கு மாசம் 8 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 9வது பாயிண்ட்ல எனக்கு 10 லட்சம் வேணும் அப்படின்னும், 12வது பாயிண்ட்ல ரங்கராஜ் அவருடைய மனைவி ஸ்ருதி பிரியாக்கு விவாகரத்து கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த வரிகளே ஜாய் கிறிசல்டாவோட உண்மையான நோக்கம் பணம் பறிப்பு மற்றும் சட்டப்பூர்வமான மனைவியான என்னோட குடும்ப வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக தான் அப்படிங்கறத தெளிவா காட்டுதுன்னு ஸ்ருதி சொல்லியிருக்காங்க. மேலும் என்னோட கணவர் ரங்கராஜ் கூட உறுதியா நிக்கிறேன் மற்றும் அவரை இறுதி வரைக்கும் காப்பாத்துவேன் அப்படின்னு ஸ்ருதி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா அவங்களுக்கு அனுப்பின மெசேஜ் மற்றும் லெட்டரோட ப்ரூஃபை அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜாய் கிறிசல்டா பொய்யா நடிக்கிறாங்க, பணம் தான் அவங்க நோக்கம் அப்படின்னும், கண்டிப்பா கடைசி வரைக்கும் என்னோட கணவருக்காக நின்று அவரை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ருதி ஜாய் கிறிசல்டா கைப்பட எழுதின லெட்டர்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிற அந்த லெட்டர்ல பொருளாதார ரீதியா ரங்கராஜ் என்ன பாத்துக்கணும் அப்படின்னும், மாசம் 8 லட்சம் தரணும், இப்ப 10 லட்சம் தரணும், ஸ்ருதிக்கு டிவோர்ஸ் தரணும் அப்படின்னு எழுதியிருக்கு. மேலும் வாட்ஸ்அப் சாட் ஸ்கிரீன்ஷாட்ல ஜாய் கிறிசல்டா ஸ்ருதி கிட்ட, நீ இப்படியெல்லாம் போட்டோ போட்டு உலகத்துக்கு நீ தான் ஒய்ஃப்னு காட்டிக்காத, என்னோட கணவர் உங்ககிட்ட போய் தான் சொல்லியிருக்காரு, அதையெல்லாம் நம்பாத, அவர் என்னதான் உண்மையா காதலிக்கிறாரு, அவருக்கு என் கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு, உன் கூட எல்லாம் அவர் எப்பவாவது தான் போட்டோ எடுத்துக்குவாரு, என் கூட அவர் எப்ப பார்த்தாலும் போட்டோ எடுத்துப்பாரு, நானும் இதே மாதிரி அந்த போட்டோ எல்லாம் போட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு, அடுத்த முறை இப்படியெல்லாம் நீங்க ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோஸை ஷேர் பண்ணாத அப்படின்னு ஜாய் கிறிசல்டா மெசேஜ்ல தன்னை இழிவுபடுத்தினதா ஸ்ருதி இந்த சேட் ஆதாரங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதியோட இந்த ஆதாரங்களுக்கு ஜாய் கிறிசல்டா பதிலளிக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.